சென்னையிலலாம் பஸ்ஸில் போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபேமிலியோடு போனீங்க வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் பஸ்ஸு. அது என்னவோ தெரிலங்க, பஸ்ஸில் ஏறினவுடனே லேடிஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கிடச்சிடுது, நம்மளுக்கு கிடைக்காது. இதில் இன்னொன்று, லேடிஸுக்கு டிக்கெட் வேறு கிடையாது. சரியா? அவங்க ஏறி போய் உட்காந்துப்பாங்க, நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். தள்ளி 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 டிரைவருக்கு பக்கத்தில் அந்த என்ஜின் இருக்குதுல்ல, அங்கே எத்துமே நிறுத்தி வச்சுருவாங்க. காலெல்லாம் சூடாக இருக்கும். நமக்கு இருக்கிற ஹைட்டுக்கு பின்னால் எங்கன்னு தெரியாது. எனக்கு என்ன பையனா, ஒய்ஃபு கரெக்டாக 4வது ஸ்டாப்பிங்கில் இறங்கணும், இல்லைன்னா பிரச்சனை. இப்போ பின்னால் ஓட முடியாது. பார்த்து 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 4வது ஸ்டாப்பிங் வந்து இறங்குறேன், பின்னால் திரும்பி பார்க்குறேன், ஒய்ஃப் இறங்கலை. வண்டி புறப்பட்டுற போத பயம். சரி, கூச்சத்தை விட்டுட்டு நானே என்ன பண்ணேன், பரிமளம் பரிமளம்னு கத்துனேன். திடீர்னு இன்னாங்கன்னு ஒரு குரல் கேட்டுது. பார்த்தா வண்டியில் இருக்கிற வேற பரிமளம் எட்டி பார்க்குது. அந்த பரிமளத்துக்கு பாருங்க, அது வீட்டுக்கார குரலும் என் வீட்டுக்கார குரலும் அதுக்காக அளவு தெரியல, எட்டி பார்க்குது. என்ன பிரச்சனைனா, நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது. ஆனால் இறங்க சொல்ல முடியாது, நம்ம பரிமளம் கோச்சிக்கோ. கட்சியில் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. பின்னால் போய் சொல்கிறேன், இறங்க மாட்டியான்னு. இல்லைங்க, ஏறினோன்னா தூங்கிட்டேன். எனக்கு ஒரே ஆச்சு, 4 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூங்குவேன்னு. அவர் சொல்கிறாங்க, நல்ல மனசு, அதனால் உங்களை மாதிரி வேணையா எது நடு ரோட்லேயே